வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் தொடர்பான விக்சித் பாரத் பில்டத்தான் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 2200 பேராசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். புதுடில்லியில் இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாலோ ஆன் செய்து 2வது இன்னிங்ஸை தொடர்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், டாக்டர் பேட்ரிக்கின் ஆட்சிக் காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இரு நாட்டு மக்களின் நல்லுறவு மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் தொடர்பான விக்சித் பாரத் பில்டத்தான் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பல்வேறு இந்திய மொழிகளின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் வகையில் நாளை காலை 10 மணி முதல் 11 மணி வரை இந்நிகழ்வு நடைபெறுவதாக அவர் கூறினார். இதன் ஒரு பகுதியாக சமூக ஊடகங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட 10 இந்திய மொழிகளில் இதற்கான அறிவிப்பையும் அமைச்சர் வெளியிட்டார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அபுதாபியில் நடைபெறும் இயற்கை பாதுகாப்பு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் நகரமயமாக்கல் சூழலில் பசுமை நகரங்கள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒருங்கிணைந்த திட்டமிடலின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், மின்சார வாகன போக்குவரத்தை அதிகரிப்பது, எரிசக்தி, நீர் மேலாண்மை உள்ளிட்டவுடன் இந்தியாவின் பொலிவுறு நகர திட்ட செயல்பாடுகளை பட்டியலிட்டார். இந்தியா, கனடா இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் புதுடில்லியில் நடைபெற உள்ளன. 3 நாள் பயணமாக இந்தியா வரும் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த், மத்திய அமைச்சர்கள் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோருடன் வர்த்தக விரிவாக்கம், எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து மும்பை செல்லும் கனடா அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக முதலீட்டு நடவடிக்கைகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், பொருளாதார வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களில் UPI சேவையை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை பின்பற்றப்பட வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், பெற்றோர் மாணாக்கரின் வசதி மற்றும் நிர்வாக நவீனமயமாக்கலை உறுதி செய்ய நுழைவு மற்றும் தேர்வு கட்டணங்களில் ஒரே முறை பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விருதுநகர், நெல்லை, சிவகங்கை, தஞ்சை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்மாவட்டங்களில் 7,88,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலையில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இம்முகாமை தொடங்கி வைத்தார். விருதுநகரில் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் இம்முகாமை தொடங்கி வைத்து கஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முகாம்களை நேரில் பார்வையிட்டார். சிவகங்கையில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் இம்முகாமை தொடங்கி வைத்து போலியோ நோயை முற்றிலும் அகற்ற 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்கனவே சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் இன்றைய முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். நெல்லை மாவட்டத்தில் 964 முகாம்கள் மூலம் 1,33,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்றைய தினம் தொடங்கப்பட்டது. 1,32,124 குழந்தைகள் தற்போது இந்த சொட்டு மருந்து முகாம் மூலம் அவர்களுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். நமக்கு மொத்தம் 1,86,000 டோஸ் போலியோ மருந்து நமக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதில் 1,54,000 டோஸ் இன்னைக்கே கவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீனா நடக்கிற விஷயம்னு சொல்லி விட்டுறவேன்னா, நீங்க 100% உங்க குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2200 பேராசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 8 மாதங்களில் 16 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். புதியதாக தொடங்கப்பட்ட கல்லூரிகள் 34, குறிப்பாக இந்த 8 மாத காலத்திற்குள் நான் பொறுப்பேற்ற பிறகு 16 கல்லூரிகள், இறுதியாக மன்னார்குடியில் மகளிர் கல்லூரி, 64 கல்லூரிகளில் ஷிப்ட் 2 முறை தொடங்கப்பட்டிருக்கிறது. 8 புதிய பாடத்திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆசிரியர் தேவை என எண்ணிதான் முதலில் 551 பேரும், அதன் பிறகு 881 பேரும், இன்றைக்கு 2703 பேர் நிரந்தர பணியாளர்கள் பணி நியமனம் செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் உயர்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வி, சுகாதாரம், தொழில்துறையுடன் விளையாட்டுத்துறையும் முதன்மையாக விளங்குவதாக கூறிய அமைச்சர், குறிப்பாக அடித்தட்டு மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கான விளையாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு வரும் டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், அரசின் தங்க முதலீடு திட்டத்தின் கீழ் திருக்கோவில்களிலிருந்து பெறப்பட்ட 1074 கிலோ தங்கம் உருக்கப்பட்டு 17 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 4.5 ஆண்டுகளில் மாநிலத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் திருப்பணிகளுக்காக உபயதாரர்கள் மூலம் 1512 கோடி ரூபாய் பெறப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 59,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே அணையின் நீர்மட்டம் கடந்த 24 மணி நேரத்தில் 3 அடி உயர்ந்து 115 அடியை எட்டியுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து 57,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக 102 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 98 அடியாக உயர்ந்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரம் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருச்சி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தீ விபத்தில்லா தீபாவளியை கொண்டாடுவது குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட தீயணைப்பு அலுவலர் திரு அபாஸ் தெரிவித்துள்ளார். தீ பாதுகாப்பு அறிவோம், உயிர்களை மீட்போம் என்ற ஒரு தலைப்பில் தீயணைப்புத்துறை அலுவலகத்துக்கே வந்து பொதுமக்கள் தீயணைப்பு மீட்பு சம்பந்தமான அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகங்களை நிவர்த்தி செய்தும் மற்றும் அவங்களுக்கு தீயணைப்புத்துறை அலுவலகத்திலே போதிய விழிப்புணர்வு மற்றும் போலியோ பயிற்சி ஏற்படுத்தியும் விபத்தில்லாத தீபாவளியாக கொண்டாட பெரும் முயற்சி எடுத்து வருகிறோம். சிறுவர்களை எந்த ஒரு பெரியவர்களோட கண்காணிப்பு இல்லாமல் பட்டாசு வெடித்தலை முழுமையாக தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விபத்தில்லாத தீபாவளியாக கொண்டாட பொதுமக்களுக்கு தீயணைப்புத்துறை எந்த நேரமும் பணிபுரிய தயார் நிலையில் உள்ளோம். இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி 101 112க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. புதுடில்லியில் இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாலோ ஆனுடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வரும் நிலையில் சற்றுமுன் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 29 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக 3ஆம் நாளான இன்று 140 என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த வெஸ்ட் இண்டீஸ் 248 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 518 டிக்ளேர்ட். இப்போட்டியில் இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக காணப்படுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விசாகப்பட்டினத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் தொடர்பான விக்சித் பாரத் பில்டத்தான் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 2200 பேராசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கோவிச்செழியன் கூறியுள்ளார்.
புதுடில்லியில் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாலோ ஆன் செய்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.